அனைவருக்கும் வணக்கம். சைக்கோசிம்பாலஜி பாகம் 5. இந்தியாவில் சைக்கோசிம்பாலஜி. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே இந்த முறை பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளது. உதாரணங்கள், ஆதாரங்கள் சிலவற்றை இங்கு காண்போம். இக்கால இந்தியாவில் இந்துக்களால் பயன்படுத்தப்பட்ட சைக்கோசிம்பாலஜி முறை வழிபாட்டு முறையுடன் கலந்தே வந்துள்ளது. முக்கியமான 3 பெண் தெய்வ வழிபாடுமே சைக்கோசிம்பாலஜியுடன் கூடிய வழிபாடாக இருந்து வந்துள்ளது. சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகிய 3 தெய்வங்களே அவை. இந்த 3 தெய்வங்களின் ஆசனங்களை கவனிப்போம். சரஸ்வதிக்கு வெண்தாமரை, லட்சுமிக்கு செந்தாமரை, பார்வதிக்கு சிங்கம். பலன் என்ற விதத்தில் பார்க்கும்போது சரஸ்வதியை வணங்கினால், தியானித்தால், பூஜித்தால் அறிவு விருத்தி உண்டாகும், கல்வி நிலை மேம்படும். லட்சுமியை பூஜித்தால், தியானித்தால் செல்வ செழிப்பு உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஓங்கும். பார்வதியை பூஜித்தால், தியானித்தால் மனதைரியம் உண்டாகும், மன வலிமை, உடல் வலிமை மேம்படும். இந்த வழிபாட்டு பலனின் அடிப்படையே அந்த பெண் தெய்வங்களின் ஆசனங்கள். வெண்தாமரையை பார்த்து வந்தால் அறிவு விருத்தியுடையது. செந்தாமரையை பார்த்து வந்தால் செல்வம் செழிப்புண்டாகும். சிங்கத்தை பார்த்து வந்தால் வீரம், மன வலிமை உண்டாகும். தெய்வ வழிபாட்டில் பலவித நன்மைகள் கிடைப்பது உண்மையே. அதே சமயம் தெய்வங்களின் இருக்கை மூலம் அற்புதமான பலன் கிடைக்கிறது. சம்பந்தப்பட்ட தெய்வ உருவங்களை பார்க்காமல் தாமரைப்பூ, சிங்கம் ஆகிய உருவங்களை பார்த்து வந்தாலும் எதிர்பார்த்த பலன் முழுமையாக கிடைக்கும். இதே முறையினைத்தான் மேற்கத்திய நாட்டினர் சைக்கோசிம்பாலஜி முறையில் தினசரி வெண்தாமரை பூவை பார்த்து வர அறிவாற்றல் சிறக்கும், செந்தாமரை பார்த்து வர பணம் கிடைக்கும். தாமரை பற்றி மேலும் விரிவான விளக்கங்களை பின்பு காணலாம். சிங்கம் உருவம் பார்த்து வர பயம் நீங்கும், மனம் தைரியம் உண்டாகும் என்கின்றனர். அந்த கால வழிபாட்டு முறையும் இந்த கால வழிபாட்டு முறையும் சைக்கோசிம்பாலஜி பயன்படுத்தும் உருவம் மற்றும் பலனில் ஒன்று போலவே இருப்பதை கவனியுங்கள். இதன் மூலம் அக்கால இந்திய மக்கள் சைக்கோசிம்பாலஜியை பயன்படுத்தியது உறுதியாகிறது. அடுத்த உதாரணம் பைரவர், கருப்பனார், முனியப்பன். ஒரு சிறந்த காவல் தெய்வமாக வழிபடப்படுபவர் பைரவர் ஆவர். அவரது வாகனம் நாய் ஆகும். காவல், முன்னெச்சரிக்கை, நன்றி மறவாத தன்மை, நட்பாக இருத்தல் ஆகிய எண்ணற்ற குணநலன்களை உடையது நாய் ஆகும். மனிதர்களை விட 40 மடங்கு உயர்ந்த மோப்ப சக்தியும் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்கும் தன்மையும் கொண்டது நாய் ஆகும். காவல் தெய்வமாக வணங்கப்படும் பைரவருக்கு வாகனமாக நாயினை அக்கால மக்கள் அமைத்தது எவ்வளவு பொருத்தம் என்பதை கவனித்து பாருங்கள். இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஊரின் எல்லையிலும் அமைக்கப்படும் முனியப்பன், எல்லைச்சாமி, கருப்பனார் ஆகிய காவல் தெய்வங்களுடனும் நாயினரது உருவம் அமைக்கப்படுகிறது. ஆக காவல் என்று எங்கு குறிப்பிட்டாலும் அங்கு நாயினது உருவத்தை, சிலையை அமைக்கின்றனர். இதே முறையினைத்தான் சைக்கோசிம்பாலஜி அடிப்படையில் எகிப்தியர்கள் அனுபிஸ் என்ற பெயரில்
பயன்படுத்தியுள்ளனர். அனுபிஸ் என்னும் நாயின் உருவத்தை பாதுகாப்பு, முன்கூட்டியே எச்சரித்தல், ராஜதந்திரம் என பலவற்றுக்கு பயன்படுத்தியுள்ளனர். தனக்கோ பிறருக்கோ பாதுகாப்பு தேவை எனில் அனுபிஸை அழைத்து பாதுகாப்பு அமைக்கின்ற முறை இப்போது புழக்கத்தில் உள்ளது. அதேபோல் பைரவரை பூஜை செய்து தனக்கோ பிறருக்கோ பாதுகாப்பாக இருக்க செய்யும் முறை இந்துக்களின் பூசை முறையில் இன்றும் உள்ளது. நாயுருவத்தை பார்த்து வருவதால் உண்டாகும் நன்மைகளை ஆதாரமாக கொண்டதே இந்த முறைகளாகும். ஆஞ்சநேயர், ராமதூதர், மாருதி வழிபாடு தடைகளை நீக்கி உயர்வடைய வழிவகுப்பதாகும். மேலும் ஆஞ்சநேயர் என்றதும் அவர் வானரப்படையை வழிநடத்தியது உடல், மனபலம், புத்தி கூர்மை, பெருந்தன்மை, விசுவாசம், உயிர்களிடம் இரக்கம் ஆகியவை நினைவுக்கு வரும். ஆஞ்சநேயரை வழிபட்டால், தியானித்தால் இத்தகைய நிலை தியானிப்பவர்களுக்கும் கிடைக்கும். இதே பலன்களை மனித குரங்கு படத்தினை உருவத்தினை பார்த்து வருவதால் கிடைக்கும் என மேற்கத்திய நாட்டு மக்கள் கூறுகின்றனர். ஆக ஆஞ்சநேயர் வழிபாட்டிலும் சைக்கோ சிம்பாலஜி அடிப்படை உள்ளது. கூர்ம அவதாரம். அமுதம் கடையும் போது மந்தார மலை சாய்ந்ததை நேராக்கி தாங்கி பிடித்த மிக உறுதியான அமைப்பு கூர்ம அவதாரம் எனப்படும் ஆமை உருவமாகும். பலம், உறுதி, பாதுகாப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஓர் அவதாரமாக ஆமை கூர்ம அவதாரம் கருதப்படுகிறது. கூர்ம அவதாரத்தை தியானிப்பது, பூஜிப்பது உடல், மனபலம், உறுதி, பாதுகாப்பு ஆகியவற்றை ஒருவருக்கு கொடுக்கும். இதையேதான் சீனர்களும் வேறு சில நாட்டு மக்களும் ஆமையை தினசரி பார்த்து வந்தால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என கூறி பயன்படுத்தி வந்துள்ளனர். காமதேனு, கோமாதா பசு விருப்பங்களை நிறைவேற்றி தரும் அற்புத சின்னமாக சீனர்கள் பசுவை கருதுகின்றனர். அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய காமதேனுவின் உடலாக இருப்பது பசு ஆகும். அதே சமயம் சகல விதமான தெய்வங்கள், தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் வாசம் செய்யும் இடம் பசுவாகும். ஆகையால் பசுவை வணங்குவது சகலவித நன்மைகளையும் தரும். இதையே உலகின் பல்வேறு இன மக்களும் பௌத்த மதத்தினரும் பயன்படுத்தியுள்ளனர். இன்னும் இதுபோல யானை, குதிரை, மான், மயில், சேவல், பருந்து, மீன், பாம்பு, ஆடு போன்ற உயிரினங்களையும் சூரியன், சந்திரன், சுக்கிரன், பஞ்சபூதங்கள், நீர், நிலம், செவ்வாய், அங்காரகன், காற்று, வாயு பகவான், ஆகாயம், அக்னி பகவான், நெருப்பு, பரவெளி என பலவித சின்னங்களை தெய்வ வழிபாடாக இந்தியாவில் பயன்படுத்தி வந்துள்ளனர். அவற்றை உலகெங்கும் பல்வேறு இனத்தைச் சேர்ந்த மக்களும் பயன்படுத்தி வந்துள்ளனர். சில இன மக்களிடையே அந்த முறைகள் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது. அவற்றை ஓரளவு விரிவாக பின்வரும் பகுதிகளில் பார்க்கலாம். கவனமாக ஊன்றி படித்து பயிற்சி செய்து வேண்டிய பலன்களை விரைவில் அடைந்திடலாம். நன்றி. ஆன்மீகம் மற்றும் சைக்கோ சிம்பாலஜி பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.